ஹலோ கைஸ், செடி வேரியன்ஸ். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இது வந்து இந்த செடியோட ஆரிஜின் பார்த்தோம். இது வந்து தமிழ்நாட்டில் எப்படி வளர்க்கலாம், அதே மாதிரி இது இன்டோரா அவுட்டோரா, அதே மாதிரி இது என்ன டெம்பரேச்சரு, சன்லைட்டு, அது மாதிரி இது சாயிலிங், என்ன சாயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இதோட பாட்டுக்கு என்ன மாதிரி ட்ரைனேஜ் பண்ணணும், அதே மாதிரி இது வாட்டரிங் எப்படி பண்ணணும், இது மாதிரி செம்ம டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இது எதுக்குன்னா செடி வேரியன்ஸ்க்கு இது முக்கியமாக ரொம்ப இந்த வீடியோ பிடிக்கும். அது மாதிரி இதுக்கு என்ன வாட்டர் யூஸ் பண்ணலாம் வரைக்கும் நான் வந்து ப்ரீவியஸ் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர் இல்லை வந்து பெஸ்டிசைட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்னு சொல்லி இந்த மாதிரி சாரி கைஸ். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்கானிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, வெர்மி கம்போஸ்டே மோர் தென் இனஃப். ஏன்னா வெர்மி கம்போஸ்ட் வந்து நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட். இந்த மண்புழுவோட வேஸ்டேஜ் தான் இல்லைங்களா? ஸோ அந்த வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கவு டங் கம்போஸ்ட் இருக்கு இல்லையா, மாட்டுச்சாணம், அது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக. எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு இருக்கீங்க, ஆல்ரெடி டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் வந்து மாட்டோட சாணத்தையும் ஆட்டோட அந்த ட்ரை பண்ண புழுக்கையும் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஹீட்டு நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஊட்டியில் இருக்கீங்க, இல்லை வந்து கொடைக்கானலில் இருக்கீங்க, இல்லை வந்து சம் ஹில் ஸ்டேஷன் ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி இதை வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்போ நீங்கள் வந்து இந்த மாட்டு சாணம், அப்புறம் இந்த இந்த ஆட்டோட புழுக்கெல்லாம் ட்ரை புழுக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். விச் மீன்ஸ் இது வந்து ஈஸியாக க்ரோ பண்ணி இதோட காம்போசிஷன் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஆர்கானிக் லவர் இருந்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து மைல்டு கெமிக்கல் யூஸ் பண்ணுவேன், ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்பிகே 19-19-19 ஓகேவா? அது வந்து நைட்ரஜன் நம்மளாம் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணுறது. என்பிகே 19-19-19 அது எப்படி இருக்குன்னா பிங்க் கலரில் இருக்கும், அதே மாதிரி ப்ளூ கலரில் கூட இருக்கும். இந்த அமேசானு அதிலலாம் கூட விற்பானுங்க. ஜஸ்ட் 150-200 அந்த மாதிரி தான் இருக்கும் அது ரேட்டு. அது வாங்கிட்டு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அப்படியே டப்புன்னு கொட்டி விட்ருவானுங்க. அப்போல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லோ லீவ்ஸ் இந்த பிளான்ட் மட்டும் இல்லை, எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் லீவ்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் கலரில் மாறி ஃபஸ்ட்டு ஒன்றே ஆகாது கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். சரி நல்லா தான் இருக்குது, என்பிகே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் எல்லோ ஆகிடும். ஏன்னா அப்போ தான் அந்த என்பிகே நீங்கள் அதில் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாட்டர் வந்து உள்ளே போய் மெதுவோ அந்த சாண்டு ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி அந்த கெமிக்கலு அந்த என்பிகே அப்புறம் ரூட்டை டச் பண்ணும். எப்போ ரூட் டச் பண்ணுதோ அப்போ வந்து செடி காலி. அவ்வளோதான். எல்லோ இஷா மாதிரி அதை நீங்கள் திரும்பி வந்து பழைய மாதிரி அதை கான்ஃபிடென்ட் பண்ணி அதை கொண்டு வரணும்னா நிறையா வாட்டர் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சன்லைட்டு அது மாதிரி மாற்றி ரொம்ப கேர் எடுத்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து டீபாட்டிங் அப்படின்வாங்க. ஓகேங்களா? நம்ம பிளான்ட் லவர்ஸ்க்கு நிறைய பேர் தெரியும். டீபாட்டிங்னா என்ன அப்படின்னா, இந்த சாயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ரூட்டை தனியாக எடுத்து அந்த தனியாக எடுத்துருவாங்க. அந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு அந்த அஃபெக்ட் ஆன ரூட்ஸ், அழுகி போன ரூட்ஸு, அஃபெக்ட் ஆன ரூட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு திரும்பி புதுசாகனா இதே பாட்டிலே கூட வைங்க, பட் மண் ஃபுல்லாக மாற்றணும். புது மண்ணை போட்டு நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது திரும்பி வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டிஏபி யூஸ் பண்ணலாம். டிஏபி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஃப்ளவர் ப்ளூமர் அப்படின்னு சொல்லுவோம் டிஏபிங்கிறது. டிஏபி யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, பட் அது ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். ஒரு 2 இல்லை 3 குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கும், அது போட்டாலே போதும் டிஏபி. அதே மாதிரி என்பிகே நான் சொன்னது நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் 1 கிராம் தான் யூஸ் பண்ணணும் ஒரு செடிக்கே. அதுவும் இந்த அளவுக்கு ஒரு 1 இயர் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் லைட்டாக ஒரு 1 லிட்டர் வாட்டருக்கு 1 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃபஸ்ட் மெஷர். நிறைய பேர் சொல்லுவானுங்க 10 கிராம்ஸ் போடுங்க அப்படி நோ அதை ஃபாலோவே பண்ணாதீங்க. நான் சொன்ன கணக்கில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சான்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ நீங்கள் வந்து சிட்டியில் இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த மீலி பக்கு, ஸ்பைடர் பக்கு, அது மாதிரி நிறையா பக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து செமி சிட்டியில் இருக்கீங்க, இல்லை உங்கள் தோட்டத்தை வச்சுருக்கீங்க, இல்லை நான் வந்து காட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன், பூச்சி நிறைய வந்து வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன சிட்டி சைட்லாம் பூச்சியே வராதுங்க, பூச்சி வரும், சரி கண்டிப்பாக வரும். பட் நான் சொல்கிறது எப்படின்னா, அந்த நீங்கள் வந்து இப்போ மை செல்ஃப், நான் வந்து இப்போ வந்து எங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ஏரியா தான். ஓகேங்களா? இப்போ நான் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட சுற்றி ஃபார்மிங் ஏரியா, ஒரு பக்கம் காடு, அந்த மாதிரி ஏரியா. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மீலி பக்ஸ் வரும், குட்டி மீலி பக்ஸ் வரும். அதே மாதிரி மீலி பக்னால் இந்த செம்பருத்திக்கு வெள்ளையாக பூச்சி வரும்ல, அந்த மாதிரி பூச்சி வரும். ஸ்பைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏராளமாக வரும். நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த சிட்டியில் இருக்கும்போது இந்த எப்படி சொல்கிறதுங்க, இந்த லைட்டு மின்மினி பூச்சி அதெல்லாம் வரவே வராதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் இப்போ ஃபாரஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா அது எல்லா கைண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸும் வரும்.
நைட்டு பார்த்தீங்கன்னா மினிமினி பூச்சிலாம் பயங்கரமாக இருக்கும். பட் அந்த பூச்சினால நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் வராது. மோஸ்ட்டாக எது மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீலி பக், ஸ்பைடர் பக், அப்போ ஸ்கேல் இன்செக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி நீல நீளமாக இருக்கும். சிட்டி சைடில் எது மாதிரி பூச்சிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீலி பக் வர சான்சஸ் இருக்குது. செம்பருத்தி செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் அந்த பக் வர சான்சஸ். அது மாதிரி ஈசல் வரலாம். பட் இது இது எது எஃபெக்ட் ஆகும் மான்ஸ்டராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மீலி பக் வர சான்சஸ் இருக்குது. மீலி பக் எங்கே அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புது லீஃப் வருதுல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீலி பக் போய் உட்காந்துருக்கும். ஓகேங்களா? அது எதுக்கு உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு இனப்பெருக்கத்துக்கும் ஒரு டெம்பரவரி சர்ஃபேஸ் தான். ஏன்னா இதுலேருந்து அதுக்கு எந்த விதமான ஒரு ஃபுட்டும் எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி கேப்பில் பார்த்தீங்கன்னா போய் ஃபில் பண்ணிக்கும். ஃபில் பண்ணி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இடம் மாறிக்கும். இடம் மாதிரி என்ன பண்ணணுங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்து செம்பருத்தி இல்லாத ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் போய் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இது டெம்பரவரி ஹவுஸ் மாதிரி வச்சு பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பெஸ்டிசைடு யூஸ் பண்ண போகிறீங்க. பெஸ்டிசைடு என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீம் ஆயில் இருக்கு இல்லையா, நீம் ஆயில் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் 1 or 2 ml 1 லிட்டருக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அந்த மீலி பக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணி மற்ற சரௌண்டிங் ஏரியாலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. 99% ஆஃப் த இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி வேறு இடத்துக்கு போயிடும். நான் ஏன்னா நிறையா சாகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த ஆர்கானிக் டைப் ஸ்ப்ரே லைக் நீம்லாம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இன்செக்ட்ஸ் வந்து கொல்லவே கொள்ளாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் கொல்லது தப்பு பாவங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எஸ்பெஷலாக இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஷோராக வந்து எந்த பூச்சியுமே சாகாது. அது வந்து இடத்துக்கு விட்டு போயிடும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பூச்சியை கொல்லணும், பூச்சி கொல்ல வேணாம். அது ஏன்னா அந்த லைஃப் சைக்கிள்ங்கிற பாருங்க, அந்த ஒரு ஃபுட் செயின் சைக்கிள் அப்படிம்பாங்களா, அது பாதிக்கும். அது எல்லாருக்குமே தெரியும் தான். பட் ஸ்டில் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து நிறைய பெரிய தோட்டம் இருக்குது, எங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி அடிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 10 ml நீம் ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 5 லிட்டரில் போட்டு ஸ்ப்ரேயரில் போட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சுத்தமாக வராது. சரிங்க, அப்புறம் அடுத்த டாபிக் வரும். இப்போ ப்ரூனிங் பண்ணலாமா வேணாமா? ப்ரூனிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். எல்லா செடிக்குமே ப்ரூனிங் பண்ணணும். எஸ்பெஷலாக மான்ஸ்டராக பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் பண்ணியே ஆகணும். எப்படி ப்ரூனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்க செடி, இப்போ இங்கே இருக்க லீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லீவ்ஸ். ஓகேங்களா? இது வந்து இதை நம்ம வந்து கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. எதையுமே நம்ம ப்ரூன் பண்ண வேணாம். இது எல்லாமே ஹெல்த்தி லீவ்ஸ். இது புது லீஃபு, இது புது லீஃப், இது புது லீஃபு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் சைக்கிள் வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்குது. பட் இது ஸ்டில் ஹெல்த்தி தான். இது வந்து இன்னும் ப்ரௌனோ இல்லை வந்து எல்லோ விஷ் ஆகலை. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் டாப் மட்டும் ப்ரூனிங் பண்ணியிருக்கேன். ஏன் நான் ஃபுல் பிளான்ட் ப்ரூன் பண்ணலங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரூன் பண்ணிவிடுவாங்க இது வரைக்கும். பட் நான் பண்ணல. நான் வந்து டாப் ப்ரூனிங் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த இடம் மட்டும் நல்லா வந்து எனக்கு வந்து நல்லா லைக் ட்ரை ஆகி எல்லோவிஷ் ஆகி ட்ரை ஆகிடுச்சு. இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், இட்ஸ் அ டையிங் லீஃப். பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே மட்டும் நான் ப்ரூனிங் பண்ணிட்டேன். ஏன் மேலே மட்டும் ப்ரூனிங் பண்ணிட்டேன்? மான்ஸ்டராக்கு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டராவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு குளோரோஃபில் கண்டிப்பாக வந்து நிறையா தேவை. ஸோ அதனால் க்ரீன் பார்ட்ஸ் வந்து நிறையா இருக்க தான் அதை வந்து அந்த ஃபுட்டு வந்து அதுக்கு ஃபார்ம் ஆகி. இப்போ பாருங்கள், நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்ட் 2 எண்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு இது வந்து லைட்டாக வாட ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி 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 சென்சிட்டிவ் டு லொக்கேஷன் சேஞ்சஸ். அது மாதிரி லீஃப்லாம் ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் ப்ரூன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே அது வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக வந்து ப்ரூன் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஏதாவது பார்ட் வந்து ரொம்ப கருகிடுச்சு இல்லை வந்து எல்லோயிஷாக டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ப்ரூன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரூனிங் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதேமாதிரி பெஸ்டிசைட் யூஸ் பண்ணலாம், அதேமாதிரி நேச்சுரலாக எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அப்புறம் அதேமாதிரி ப்ரூனிங் பண்ணலாமா வேணாமா. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பார்ட்டில் என்னென்ன பார்க்கலான்னா, இதுக்கு சப்போர்ட் கொடுக்கலாமா, அதேமாதிரி என்ன டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா பிளான் செத்து போயிடும் இல்லையா பாவம். என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.